ஓம் சாந்தி. 31 மார்ச் 2023. ஓம் சாந்தி. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எதையெல்லாம் துக்கம் கொடுப்பது என்று இந்த முரளியில் கூறியிருக்கிறார்? பாபா சொல்றாரு, தீய சொற்கள் பேசுவது, கோபப்படுவது, திட்டுவது, இதையெல்லாம் துக்கம் கொடுப்பதாகும். இது போல நிறைய இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாபா சொல்லிட்டார், தீய சொற்களை பேசுவது, கோபப்படுவது, திட்டுவது, இதையெல்லாம் துக்கம் கொடுப்பதாகும். இரண்டாவது கேள்வி, அனுமான் பற்றி இந்த முரளியில் கூற காரணம் என்ன? அனுமான் ஆஞ்சநேயர். அனுமாரை பற்றி இந்த முரளியில் கூற காரணம் என்ன? அசையாம இருக்கணும். பாபா சொல்றாரு, எப்ப இருக்கணும்? கிளாஸ் கேட்குற நேரத்துலையா? இப்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. எப்ப இருக்கணும் சொல்லியிருக்காரு அங்கதன் போல. குழந்தைகளுக்கு பரீட்சை வரும்போது மிகவும் ஆடாத அசையாதவர்களாக அனுமான் போல் உறுதியாக நிற்க வேண்டும். குழந்தைகளுக்கு பரீட்சை வரும்போது, மாயனுடைய பரீட்சை வரும் இல்லையா, அந்த நேரத்தில் குழந்தைகள் எப்படி இருக்கணுமா? ஆடாத அசையாதவர்களாக அனுமான் போல உறுதியாக நிற்க வேண்டும். மூன்றாவது கேள்வி, யாருக்கு அதிக பாவம் வந்து சேருகிறது? யார் துரோகியாகி தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு அதிக பாவம் வந்து சேருகிறது. நாலாவது கேள்வி, எப்பொழுதும் மகிழ்ச்சியான மூர்த்தியுடையவர்களாக எப்போது ஆக முடியும்? பாபா சொல்றாரு, சரளமான சன்ஸ்காரத்தின் மூலம் நல்லது மற்றும் கெட்டதின் ஈர்ப்பிலிருந்து கடந்து இருக்கக்கூடியவர்கள்தான் சதா மகிழ்ச்சியான மூர்த்தி ஆக முடியும். பாபா சொல்லிட்டார், சதா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரளமான சன்ஸ்காரத்தின் மூலம் நல்லது மற்றும் கெட்டதின் ஈர்ப்பிலிருந்து கடந்து இருக்கக்கூடியவர்கள்தான் சதா மகிழ்ச்சியான மூர்த்தி ஆக முடியும். அஞ்சாவது கேள்வி, யார் ஆசையற்றவர்கள்? அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவர்களோ அவர்கள்தான் ஆசை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள். fill in the blanks. கர்மேந்திரங்களால் எந்த ஒரு டேஷ் செய்யக்கூடாது. கர்மேந்திரங்களால் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இரண்டாவது, விகாரங்கள் மனிதர்களை முற்றிலும் டேஷ் ஆக்கி விடுகிறது. விகாரங்கள் மனிதர்களை முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது, பத்தித்தர்களாக ஆக்கிவிடுகிறது. விகாரங்கள் மனிதர்களை முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது, அப்படின்னா அழுக்காக்கிடுது. மூணாவது, சர்வசக்திவான் பாபாவுடன் நினைவு வைப்பதனால் டேஷ் கிடைக்கும். சர்வசக்திவான் பாபாவுடன் நினைவு வைப்பதனால் உதவி தானாகவே கிடைக்கும். நாலாவது, பாபாவை போல டேஷ் வேறு யாரும் கிடையாது. பாபாவை போல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிற்பி அல்லது முதல் தரமான சிற்பி வேற யாரும் கிடையாது. அஞ்சாவது, ஸ்ரீமத் படி டேஷ் ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி மிக இனிமையாக ஆக வேண்டும். ஆறாவது, எவ்வளவு முடியுமோ டேஷ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ
எவ்வளவு முடியுமோ குஷியோடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.